Hi friends and relatives, நம்ம தோட்டத்துல இருந்து முருங்கைக்கீரை பறிச்சிட்டு வந்து அதை எப்படி டேஸ்டா பொரியல் பண்ணலாம்ங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம தோட்டத்துல நிறைய காடை, கௌதாரி, குருவி இதெல்லாம் நிறைய இருக்கு. பாருங்க அதெல்லாம் அங்கங்க வந்து முட்டை வச்சிருக்கு. நாங்க இத வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்றது இல்ல. அதுவா வச்சு அதுவா எடுத்துட்டு போய்டும். இங்கேயும் இருக்கு பாருங்க. இது குஞ்சு பறிச்சிருச்சு. இல்ல பாரு. திறந்து பாரு. குருவி கூடு கட்டியிருக்குன்னா அது பக்கத்துலேயே போக மாட்டோம் நாங்கள். இப்போ நம்ம வீடியோக்காக வந்து பார்க்குறோம். இல்லைனா அதை நம்ம எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் பண்ணக்கூடாது. பாருங்கள், இது ஒரு முட்டை. இது குருவியோட முட்டை. இதெல்லாம் நம்ம வீட்டை சுற்றி நிறைய ஜீவராசிகள் இருக்கிறது நமக்கு எப்போவுமே ரொம்ப நல்லது. நல்ல ஒரு பாசிட்டிவ் அதிர்வலைகளை நமக்கு கொடுக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நம்ம எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி தான் அவங்களும் வந்து இந்த பிரபஞ்சத்தில் உயிர் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம யோசித்து நடந்துக்கணும். இந்த பூ ரொம்ப அழகாக இருக்குது. ஸ்பீக்கர் வச்ச மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம முருங்கைக்கீரை பறிச்சிட்டு வந்துடலாம். இதுதாங்க முருங்கை மரம். இது முருங்கை மரம் வந்து எவ்வளோ நம்ம ஒடிச்சு விட்டாலும் தளைஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து எப்போவுமே கீரை பறிச்சிட்டே இருக்கலாம். ஒரு முருங்கை மரம் வீட்டில் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கீரை சாப்பிட்றது. நம்ம தேவையான அளவு ஒடிச்சாச்சு. வீட்டுக்கு போயிட்டு இதை நம்ம வந்து பறித்து எடுத்துக்கலாம். அந்த கீரையை வந்து பறித்து எடுக்கிறது கொஞ்சம் சிரமப்படுவாங்க. ஆனால் நான் வந்து ஈஸியாகவே பறிச்சிடுவேன். ஒரு 10 மினிட்ஸில் எல்லா கீரையும் பறித்து எடுத்துக்குவேன். அதை எப்படி பறிக்கிறேன்னு பாருங்கள். நம்ம வந்து இதில் இருக்கக்கூடிய இலைகள் மட்டும் பறிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்த காம்புக்கு 1-2 காம்பு சின்னதாக இருந்தாலும் அதையும் போட்டு சமைக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா இலைகளில் இருக்கக்கூடிய சத்துக்களை விட அந்த காம்பு இருக்கு இல்லையா, அதில் வந்து ரொம்ப சத்துக்கள் இருக்குது. ஆனால் இது சமைக்கும் போது நமக்கு வந்து குச்சாக இருக்கும், வேகாது, நல்லா இருக்காதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். ஈஸியாக நல்லா சாஃப்டாக வெந்துடும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கிறோம். நான் சமைக்கிற மாதிரி சமைச்சிங்கன்னா இந்த கீரை வந்து யாருமே வந்து பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க. சின்ன பிள்ளைங்கள்லேருந்து எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க. கீரைகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம வாரத்தில் ஒரு 2 டைம் 3 டைமாவது நம்ம வந்து கீரை வந்து சாப்பிட்ணும். நான் இப்போ நம்ம சேனலில் நிறைய கீரைகளை பற்றி போட்டிருக்கேன். நம்ம தோட்டத்தில் இயற்கையாக பில்லாக வளர்ந்து வரக்கூடிய கீரைகள். தோட்டத்தில் அது நமக்கு கீரைங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. அந்த மாதிரி வந்து ரேரான கீரைகள்லாம் நிறையா வந்து நான் அந்த மாதிரி நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கேன். ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். நம்ம மார்க்கெட்டில் வாங்கக்கூடிய கீரைகளை விட நம்ம இந்த மாதிரி கிராமங்களில் தோட்டத்தில் அதுவாக தானாக முளைச்சி வரக்கூடிய கீரைகள் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நான் ஃபாஸ்ட்டாக உருவிடுவேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன
சின்ன குச்சிகள் இருக்கும், அதை நம்ம எடுத்துடலாம். நான் வந்து மேக்ஸிமம் வந்து நிறையா வந்து நான் எடுக்கலை, அதிலே இருக்குது அந்த குச்செல்லாம். சின்ன சின்ன குச்செல்லாம் பாருங்கள், நம்ம உருவி போடுற கீரையோடையே இருக்குது. இப்போ நம்ம இந்த கீரையெல்லாம் உருவி முடிச்சாச்சு. இதை இப்போ நம்ம வந்து சமைக்க போகிறோம். இதுக்கு நான் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறேன், வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிட்டேன் நான். இப்போ எண்ணெய் கொஞ்சம் விட்டு நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் வரமிளகாய் போட்டு நம்ம வரமிளகாய் லைட்டாக கருக விடணும். வரமிளகாய் போட்டு சமைக்கும்போது அதனுடைய கலர் சேஞ்ச் ஆகணும், அப்போ தான் அதனுடைய வாசனை நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம், சின்ன வெங்காயம். இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு டம்ளர் தண்ணி வந்து நம்ம அதில் சேர்த்து கொதிக்க விடணும். இதோட நான் ஒரு ஸ்பூன் வந்து நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். நாட்டு சர்க்கரை சேர்க்கும் போது நமக்கு அந்த கீரையினுடைய கலர் அப்படியே இருக்கும், க்ரீனிஷாக இருக்கும். ப்ளஸ் வந்து நல்லா கீரை வந்து அந்த காம்பெல்லாம் போட்டுக்கோம் இல்லையா, அதெல்லாம் வந்து சாஃப்டாக வெந்துடும். இப்போ கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கீரையை சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுட்டேன். இதோடு நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடலாம். இந்த நம்ம ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து ஊற்றிருக்கோம்ல, அந்த தண்ணி நல்லா வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி பிரட்டிக்கிட்டே இருக்கணும். சீக்கிரம் ட்ரை ஆகிடும், ரொம்ப நேரம் ஆகாது. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கீரை ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதோடு நம்ம வந்து துருவி வச்ச தேங்காய் துருவலை நம்ம சேர்த்து கிளறி எடுத்துடலாம். நம்ம பொரியல் ரெடி ஆகிடுச்சு, முருங்கைக்கீரை பொரியல். இந்த பொரியல் பிடிக்காதுங்கிறவங்களுக்குள்ள நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சாதத்தோடு பிரட்டி பிள்ளைங்களுக்கு கொடுத்தா ஃப்ரைட் ரைஸ் மாதிரி நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.